நல்லா டேஸ்ட்டான வெண்டைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் பாருங்கள், கடுகு சேர்த்துடலாம், வெந்தயம் சேர்த்துடலாம், ஜீரகம் சேர்த்துடலாம், அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம், வரமிளகா, அப்புறம் பாருங்கள் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நிரப்பமாக போடணும். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அடுத்து பாருங்கள், வெண்டைக்காயெல்லாம் நல்லா கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெண்டைக்காயை வந்து எண்ணெயிலே வதக்கிடுவோம், இல்லைனா வளவளன்னு இருக்கும். பாருங்கள், வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் சேர்க்கலாம், உப்பு சேர்க்கலாம். அடுத்து தக்காளி பழமும் சேர்த்துருவோம். இப்போ தக்காளி நல்லா வதக்கிடுவோம். வெண்டைக்காய் பாதி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டணும் நம்ம. பாருங்கள், அடுத்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துடலாம். நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் பாருங்கள், சாம்பார் பொடி சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி விட்ருவோம். இப்போ மூடி போட்டுருவோம், வெண்டைக்காய் வேகட்டும். பெருங்காயத்தூள் சேர்ப்போம். மூடி போட்டு வேக விட்டுடலாம். பாருங்கள், இந்த பக்கம் துவரம் பருப்பு வந்து ஒரு 100 கிராம் பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். பூண்டெல்லாம் நல்லா உரிச்சு போட்டு இப்போ பருப்பை வந்து கரண்டியில் மறைச்சி விட்றலாம். இப்போ பாருங்கள், காய் வெந்துருச்சு. இப்போ பருப்பு வெந்த பருப்பை சேர்த்துருவோம். திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், உப்பு பத்தலைனாலும் போட்டுக்கலாம். கொதிக்க விட்ருவோம். நல்ல டேஸ்ட்டான வெண்டைக்காய் சாம்பார். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.